வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து மாசி மகம். காலையிலேயே குளிச்சு முழுகி 5 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க. எங்கே போனோம்னா கும்பகோணத்துக்கிட்ட ஒரு கிராமம் இருக்குது, நல்லூர்னு ஒரு ஊர். இந்த ஊரில் ஒரு ஃபேமஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாசி மகத்துக்கு திவசம் கொடுப்பாங்க. எல்லாருமே அங்கே தான் வந்து அங்கே போயிட்டு வந்தாச்சு. ஒன்று சொல்லியிருக்க அந்த காலத்தில், தப்புனா தை, மறந்தா மாசி, அயத்தா ஆடி. இது 2 விஷயத்துக்கு நடக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன செய்கிறேன்னு காமிச்சுக்கிறேன் ஒரு வாட்டி. எங்கேயோ பார்த்துட்டு பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாதுல. பாயாசம் வச்சுட்டேன், அதுக்கு நெய் ஊற்ற போகிறேன். இதுக்கு தாளிக்க அப்படின்ட்டு காலையிலே போயிட்டேங்க. போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்து விரதத்துக்கு சமைக்கிறேன். அதாவது அயத்தா ஆடி, மறந்தா மாசி, தப்புனா தை. இந்த 3 மாதமும் தங்களுடைய முன்னோர்களுக்கு, தங்கள் வீட்டில் இறந்தவர்களுக்கு அந்த தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க இல்லையா, ஒரு தவசத்துக்கு தலை தவசம் இப்படிலாம் சொல்லுவாங்க. இறந்தவர்களுக்கு வருஷம் நினைவு நாள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கும்பகோணத்தில் வந்து வருஷம் திவசம் கொண்டாடுவாங்க. இறந்தவங்க என்ன இதில் அந்த நாளில் இறந்தாங்களோ அதுக்கு அந்த நட்சத்திரமெல்லாம் பார்த்து திவசம் வந்து செய்வாங்க. அதே அந்த அந்த அவங்க இறந்த நாளில் செய்ய அவங்க அந்த வருஷம் திவசத்துக்கு செய்ய மறந்தவங்க கான்சன்ட்ரேஷன் போகுது எனக்கு. அதனால தான் உளர்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா 10 ரூபாய்க்கு முந்திரி திராட்சை எவ்வளோ பார்க்குறீங்களா? 3 முந்திரி கரெக்டாக 5 திராட்சை 10 ரூபா. ஏய் சண்டை விடாமல் இந்த வரேன் அப்படின்ட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து மறந்தவங்க. இன்னைக்கு வந்து கும்பகோணத்தில் மாசி மகம். நேற்றே பத்மா பாஸ்கரன் அம்மா வந்து கும்பகோணத்தில் உள்ளவங்க அம்மா தேரோட்டம்லாம் பார்த்தீங்களாமான்னு கேட்டாங்க. நேற்று வந்து எனக்கு தேரோட்டம் பார்க்க முடியல. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு வேலை நடக்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரர் அங்கே போயிட்டார். அதனால் எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி மக குளத்துக்கு தான் கூப்பிட்டாரு. நான் தான் இல்லை நம்ம நல்லூர் தான் எப்பயுமே போவோம் வருஷம். போன வருஷம் மாதமாக இருந்தேன் அந்த கோயிலுக்கு போகையில். நல்ல மழை. எப்படினாலும் நம்ம இந்த வருஷம், போன வருஷம் நான் வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக குழந்தை பிறக்கட்டும்ட்டு, போயே ஆகணும்ன்ட்டு பாயசம் வச்சுட்டேங்க. தாளிச்சாச்சு. பாயாசம் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு ஒரு வாட்டி காட்டுறேன். உருளைக்கிழங்கு வறுவல், சாதம், சாம்பார். எல்லாம் என் ஃபோன் வெளிச்சத்துக்கு மங்களாக தான் தெரியும். வச்சாச்சுங்க. இன்னும் மட்டும் அப்பளம் மட்டும் பொரிக்கணும். அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவோன்ட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்களா, டப்பு சிங்குக்குள்ளே இருக்கா. கீழே சிங்கு வேலை செய்யாது சொல்லியிருக்கேன்ல. என்னடா பிள்ளை தூங்குது, ஏன்டா கத்துற? தண்ணி இந்தாடா கொடுத்தா இங்கே செய்வாங்க. இன்னைக்கு வந்து கும்பகோணம் லீவு, உள்ளூர் விடுமுறை விட்டுருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம். இந்த மாசி மகத்துக்கு இங்கே வந்து கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வெளியூர்களில் இருந்தெல்லாம் வருவாங்க. அதனால தான் கும்பகோணம் இன்னைக்கு லீவு. சரி, வீடியோக்குள்ளே போயிருமா? எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்தேன். கோயிலுக்கு போனது வந்தது எல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு அதை எடிட் பண்ண நேரம் இல்லை. அதனால தான் கடகடன்னு உட்காந்து பேசி போட்டு விட்ருவோம். இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் இது வந்து சீனி சேவும்பாங்க. எங்கள் ஊரில் கொஞ்சம் தட்டையாக இருக்குது. எனக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு யாரும் வஞ்சகம் வைக்க மாட்டோம். இனிப்புனாலும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் இனிப்புன்னு இல்லை, சாப்பிட்ற பொருள்னாலே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அது மாதிரி இந்த சீவு, அந்த சீனி சேவு, அந்த சீரணி மிட்டாயும்பாங்க, அது இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். சாயந்தரம் எல்லாத்தையும் இணைத்து ஒரு ஷார்ட்ஸாக போட்டு வரேன். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போயிடுவோம். 4.5 நிமிஷம் ஆயிடுச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லபடியாக திவசம் கொடுத்துட்டு வந்தாச்சு. எங்கள் மாமனார், எங்கள் மாமியார், எங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணன் பக்கத்து பார்த்துட்டு சட்டைங்க கதை முடிக்கிறார். எங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணன் ஒருத்தவங்க இறந்துருந்தாங்க, கூட பிறந்த அண்ணன் தான். அவங்களுக்கு எல்லாருக்கும், எங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து கொடுத்தாச்சுங்க.
ஒரு படத்தில் சசிகுமார் எங்கே தலைமொழிகிட்டு வருவார். இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கு வருங்க, உன்னை போல ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை உசருக்குள்ள வரி தெரியாது. அப்புறம் நல்லா இருக்கும்ல, நம்ம அந்த மாதிரி எனக்கு படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். அது மாதிரி தான் அந்த சசிகுமார் கேரக்டர் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு. எங்கள் அம்மாவுக்கு சேர்த்தே கொடுத்துட்டாங்க. மாமியார் மாமனார் அவங்க அண்ணன் அண்ணன் வீட்டுக்காரோட அண்ணன் அம்மா 4 பேருக்கு சேர்த்து சொல்லியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறீங்க ஆம்பளை பிள்ளை தான் வாழ்க்கை, ஆம்பளை பிள்ளை தான் வேணும்ன்ட்டு. வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஆம்பளை பிள்ளையை விட பொம்பளை பிள்ளை ஒரு படி மேலு. அது பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். அது தெரியாதவங்க நீங்கள் வயசாகின காலத்தில் புரிஞ்சுக்கிருவீங்க. நாங்கள்லாம் 3 பொண்ணு. எங்கள் அம்மாவுக்கு தலதேசம் கொடுக்கும்போது எங்கள் அக்கா வேன் பிடிச்சி போயிடுச்சு. அப்போ எங்கள் அக்காவும் எங்கள் அப்பா கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லை. எங்கள் அப்பா எங்கள் கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன். எங்கள் அக்கா வேன் பிடிச்சி ஆளுகள்லாம் கூப்பிட்டு போயிடுச்சு ராமேஸ்வரத்துக்கு. போனால் தேவசம் கொடுக்க விடலை. ஏன்னா எங்கள் அக்காவுக்கு வீட்டுக்காரர் இருக்கார். அவங்க கணவர் இல்லாதவங்க தான் பெத்த தாய்க்கு தேவசம் கொடுக்கணுமா. பெண்கள் கணவர் இல்லாத பெண்கள் தான் கொடுக்கணுமா. அப்படி அவங்க இல்லை அப்படின்னா அவங்க மனைவி கொடுத்துக்கரலாமா. இப்போ ஆம்பளைக்கு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் கொடுத்துக்கலாமா அப்படின்ட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்மளும் நம்ம அம்மாவுக்கு கொடுக்க முடியாதா அப்படின்ட்டு இன்றைக்கி என் ஆசையை எங்கள் வீட்டுக்காரர் நிறைவேற்றி விட்டார். சந்தோஷம். செப்டிக் டேங்க் மூடுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அதனால் சமைச்சு வச்சுட்டேன். சீக்கிரம் காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணியில் வேலை பார்த்தது எனக்கு உடனே ஒத்துக்கிறாமல் போயிடுச்சுங்க. உடனே மூக்கொழுகுது, கண்ணெல்லாம் கலங்குது. எப்பயும் போல் வாட்ஸ்அப்பில் போனதுக்கு 2 ஸ்டேட்டஸை வச்சு விட்டாச்சு. எல்லோரும் டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, எனக்கு நேரம் இருக்க மாட்டேங்கி. அதில் வைக்கிறதுக்கு யூடியூப்லையாவது வேலை பார்த்தாலாவது ஏதோ ஒரு பிரயோஜனமாக இருக்கும்ல. சந்தோஷமாக சாமியை கும்பிட்டு வந்துட்டேங்க. நான் அப்புறம் பெரிய திருஷ்டி பொம்மை ஒன்று வாங்கினோம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பொம்மை இல்லை, இந்த கருப்பாக அதாவது நாக்க நீட்டிகிட்டு இருக்கும்ல அது. அடுத்து வந்து பாப்பாவுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு வளையல், எனக்கு 30 ரூபாய்க்கு கண்ணாடி வளையல். எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன், நாளைக்கு காட்டுறேன். நாளைக்கு அதை ஜாயின் பண்ணி உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். ஆமாம் சின்ன குட்டிங்க வாடி. என்னது இது மத்தியானத்தில் பல்லு விளக்க போகிறேன் 2 மணிக்கு. இங்கே பாருங்கள் வாடா, 2 மணிக்கு பல்லு விளக்க போகிறேன். ஆளப்பா போய் வெய்யே. காலையில் விளக்க மாட்டேங்கிறாங்க. விளக்காமல் எல்லாம் தின்னுபிட்டு மத்தியானத்தில் பல்லு விளக்க போகிற ஆளைப்பாரு. அவ்வளோதாங்க, சமைச்சு முடிச்சிட்டேன். சாப்பிட வேண்டியதான். பூவங்க. அது பேர் என்ன எடுத்துக்கூடும். என்ன ஈனா என்னது பேர் என்ன? பிரெச்சு. சரி ஓகே மக்களே, யூடியூப் சந்தேகங்கள் இருந்தால் நம்பர் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். யூடியூப் சந்தேகம் இருக்கிறவங்க பெய்டு தாங்க, இலவசம் கிடையாது. ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து நம்பர் கொடுக்குறேன். இந்த வந்துட்டேன் முடிச்சுக்கிறேன். கமெண்டில் நம்பர் பின் பண்ணுறேன், கூப்பிடுங்க. வாட்ஸ்அப்பில் மட்டும் வாங்க. அடுத்து வந்து ப்ரொமோஷன் பண்ண விருப்பம் உள்ளவங்க, நீங்கள் ஏதாவது தயாரிக்கிறீர்கள் என்றால் ப்ரொமோஷன் பண்ண விருப்பம் உள்ளவர்கள் நம் சேனலை தொடர்பு கொள்ளவும். நம்பர் கமெண்டில் பின்பற்றுள்ளது. டாட்டா பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.